காதல்ங்கிறது பருவகால உணர்ச்சி. அது எல்லாருக்கும் இயற்கையில் வர்றதானே. தமிழர்களுக்கு இல்லாதது மானம், வீரம் 2 தான் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதுக்கு வந்து நமக்கு தம்பி படம் மாதிரி தரையிலையும் அடிக்கணும், திரையிலையும் அடிக்கணும். அப்பதான் நமக்கு விடுதலை வரும்னாரு. அதை செஞ்சிருக்கணும். இப்போ ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்கள் அண்ணனுக்கு, அந்த சிவானனுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்னால் ஏற்பட்ட இழப்பை நான் ஈடு செய்வேன். அது ஒருவேளை நீங்கள் அன்னை கூட கேட்டீங்க தம்பி அந்த பகலவன்னு, அதை கூட திருப்பி உங்களுக்கு எடுத்தரேன் உங்களுக்கு. அது தவறு தான் நடந்துடுச்சு. அதில் ஆனாலும் எங்கள் அண்ணனுக்கு எனக்கு இருக்கிற அந்த அன்பு பிணைப்பு போல. எங்கள் அண்ணன் ஐயா பாக்யராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி தான். எங்கள் அண்ணன் அதிகமான வந்து ஒரு தலை சிறந்த இயக்குனராக அவங்க வந்தும் அது என்னென்னா தொடர்ச்சியாக படைப்புகள் இல்லை. அவருடைய படங்கள் வந்து இன்னைக்கு அவர் இயக்கிக்கிட்டு வர்ற அந்த படங்கள், இப்போ தொட்டாச்சி நீங்கள்லாம் பார்த்து எங்கள் அப்பா பால்மேந்திரா வீட்டிலே போய் பாராட்டி, ஞாபகம் இருக்காருன்னா வீட்டில் போய் பாராட்டி, என்னடா அப்படி ஒரு படம் எடுத்துட்டேன் அப்படின்னு. அப்படி அந்த கதை திரைக்கதை பயணத்தில் பயணிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு மேதை சாதாரணமாக உட்காந்துருக்காப்புல, அவரை கடந்துலாம் ஒருத்தனும் இங்கே கதை திரைக்கதை அமைச்சு எடுத்துகிட்டு போயிட முடியாது.